ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கேக் வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி கேரட் கேக் தான் செய்ய போகிறேன். அதுக்கான பொருட்களை பார்த்துக்கலாமா? 1.25 கப் மைதா எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 வாட்டி சலிச்சுக்கலாம். அப்போ தான் பேக்கிங் பவுடர்லாம் மிக்ஸ் ஆகும். சலிச்சு ஓரமாக வச்சுக்கலாம். 200 கிராம் கேரட் எடுத்துருக்கேன். 100 கிராம் கேரட்டை சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். 100 கிராம் கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்க கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்க. பொரியலாக கொடுத்தாக்கா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்தமாரி ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க ஈஸியாக கேரட்டை எடுத்துப்பாங்க. எடுத்து பேட்டர் ரெடி பண்ண போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை, 100 கிராம் இருக்கும், பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். ½ கப் ஆயில் அது கூட சேர்த்துக்கலாம். மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். 2 முட்டை எடுத்துக்கலாம். உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா நுர வர வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்ச மாவை வந்து 3 தடவையாக பிரித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஹெவியாக போட்டு இதுனாக்கா ஸ்பான்ச்னஸ் வராது.
பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவனை நான் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் பட்டரை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணி சேர்த்ததுனாலும் சேர்க்கலாம். பட்டர் சேர்த்த பிறகு கேரட் துருவி வச்சதை சேர்த்துக்கலாம். இதையும் மெதுவாகவே கலந்துக்கலாம். கேக் செய்ய ரொம்ப பொறுமை முக்கியம். அப்போ தான் கேக் நல்லா வரும். இந்த கேக் பேட்டர் கட்டியாக தான் இருக்கும். இப்போ கேக் டின்னில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி தடவி விட்டுக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே நான் பாதாம் துருவி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த நட்ஸை துருவி சேர்த்துக்கோங்க. ஓவனில் வச்சிடலாம். 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பேக் ஆகட்டும். கேக் பேக் ஆகிடுச்சி. எடுத்து கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு மூடி வச்சிடலாம். ஏன்னா மேல் லேயர் ஹார்டாகிடும், அதனால் மூடி வச்சுக்கலாம். ஆறின பிறகு எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைட்லலாம் நைஃப் வச்சு இது பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் கமுத்துறப்ப ஈஸியாக வெளியில் வரும். கட் பண்ணலாம். கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. நல்லா ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருக்குது, பஃபியாக. நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட்டாகவே இருந்தது, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.